சீமானால் எனக்கு எம்எல்ஏ சீட்டே போனது என தமிழன் பிரசன்ன கதறிய ஒரு காணொளி இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருது. இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு 5 வருடமாக களப்பணி செய்து அடுத்து நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே வெளியாக தெளிவுபடுத்திட்டு 16ல் நேரடியாக களத்துக்கு வராங்க. அதன் பிறகு ஒருத்தரும் மதிக்காத ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒரு கேலி கிண்டலான வார்த்தை லெட்டர் பேட் கட்சிங்கிற வார்த்தையை அதிக அளவுக்கு சீமான் அவர்களுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து 1லிருந்து 4, 6, 7 அப்படின்னு வரும்போது அனைத்து நபர்களும் சீமானின் அரசியல் ஆபத்தானது, சீமான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறின பிறகு அனைவருமே எதிர்ப்பது அண்ணன் சீமான் அவர்களை தான், அவருடைய கருத்தியலை தான். அதுவும் அவரை எந்த அளவிற்கு அவதூறுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழன் பிரசன்னா அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு நக்கீரன் ஊடகத்திற்கு. அதுல பாத்தீங்கன்னா சீமான் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அப்படிங்கிற பல விஷயத்த பகிர்ந்திருக்காரு. நான், சுபவி, பேராசிரியர் அவர்கள் எல்லாமே ஒன்றா இருந்திருக்கோம். என்னுடைய கல்யாணத்துக்கு சீமான் அவர்கள் ரொம்ப நெருக்கமான நிறைய வேலைகளை செய்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் பாராட்டக்கூடிய வகையில் அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்களுடைய கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிற மாதிரி திமுகவை பற்றி அவர் மனு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு நீங்கள் ஒரு எம்பி எம்எல்ஏ சீட்டு வேணாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை நெறியாளர்கள் கேட்குறாங்க அங்கே இருக்க நபர்கள். உடனே அவர் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க கட்சிக்கு யார் கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கலாம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் உழைச்சிருக்காங்கன்னு ஒன்று. இல்லையே தேமுதிகலேருந்து வந்தவங்களுக்கு உடனே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி அப்படியே அமைதியாக உட்கார்றாரு. ஏன்னா அதுதான் அவர்களுடைய சமூக நீதி. அது இவருக்கு புரியுது. ஆனால் வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் இருக்காரு இல்லையா. இப்போ விடயத்துக்கு வருவோம். ஆனால் சீமான் அவர்களை அவர் ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்தி திட்டார். அதுவும் அவங்க தஞ்சாவூரில் பேச்சு வழக்கில் இருக்க ஒரு வார்த்தையாம். அது என்ன வார்த்தைங்கிறத நீங்களே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மேடையில் பயன்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் இவரை கூப்பிட்டு, நீ யார் வேணா அந்த மாதிரி பேசலாம், ஆனால் நீ பேசின வார்த்தை ரொம்ப தப்பு, நீ எப்படி அவர் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டை அவர் கிடைக்காம விட்டாராம். இப்படி பேசினதுக்காக எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலையா. இவர் அதை எப்படி சொல்றாருன்னா, இப்படி பேசின விஷயத்துக்காக எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னு இல்லை, சீமானால எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலையா, நீ ஏன் சீமான அப்படி பேசின அப்படின்னு கேட்டா அதற்கு தான் பதில் சொல்லணும். ஆனா சீமானை திட்டினதால எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை. அந்த நேரத்துல கூட வயிறுகிறது எந்த விஷயத்தை பார்த்து அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. தமிழர் பிரச்சனை எப்போவோ நம்ம சொன்னதுதான். திராவிட பிரச்சனைன்னு பேரை மாற்றி நீங்கள் அதற்கேற்ப போல உங்களுடைய வேலையை செய்யலாம். ஆனால் அதை பயன்படுத்தாம இப்போ வரைக்கும் தமிழன்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குக்காக தமிழர்களை ஏமாற்றுவது உங்களுக்கு எப்போதும் விட்டு போகாது. அதே போல தமிழனோடு ஒன்றிணைக்காம நீங்க வேற ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கூனி குறுகி இப்ப கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு சூழல் வருதுல்ல, இதுதான் கடைசி வரைக்கும் தொடருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.